Taste the Daily. சென்னை கொரட்டூர் பாடலாத்திரி சீயாத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொரட்டூர் பாடலாத்திரி சீயாத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாத 4ஆம் வார திருவிழாவை ஒட்டி அம்மனின் தாய் வீடான கொரட்டூர் கருமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து 1008 பெண்கள் பால்குடம் எடுத்து வந்தனர். சுமார் 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் ஊர்வலமாக பால்குடம் ஏந்தி வந்த பெண்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திரம் ஒழிக்க பக்தி பரவசத்துடன் நடந்து சென்றனர். கொரட்டூர் ரயில்வே சுரங்கப்பாதையை நெருங்கிய போது ஊர்வலம் மிக பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காளியம்மன் கோவில் தேர் திருவிழாவும் தீமிதி விழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. குடியாத்தம் அடுத்த காளியம்மன் பட்டி பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலில் ஆடி மாத தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த திருவிழாவில் பிச்சனூர்பேட்டை பகுதியில் உள்ள வெங்கடேச பெருமாள் ஆலயத்திலிருந்து பெண்கள் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக வந்து காளியம்மன் கோவில் அருகே அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார கிராம மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி சுவாதியை முன்னிட்டு வெள்ளை நிறத்தில் யானை வீதி உலா நடைபெற்றது. திரளான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் தெய்வானை யானையை வழிபட்டனர். கோயில் நுழைவு வாசலில் உள்ள மண்டபத்தில் மயில் தோகை விரித்து ஆடியதை பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் பார்த்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தர்மராஜா திரௌபதியம்மன் கோயிலில் அக்னி வசந்த உற்சவ திருவிழாவை முன்னிட்டு தீமிதி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கம் தர்மராஜா திரௌபதியம்மன் கோயிலில் 137ஆம் ஆண்டு அக்னி வசந்த உற்சவ திருவிழா ஆகஸ்ட் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.